என்ன நீ வெளியே இருந்து வர? என்ன நீ தூங்கி எந்திரிச்சு வரவே இல்லை நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் அப்படின்னா, ஏன்? நான் தான் பார்த்தா ஜாக்கிங் போய்ட்டுருக்கேன். ஜாக்கிங் போனியா? நான் வந்தப்போ இல்லையே என்ன, நான் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே போயிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது காலேஜில் போகிறேன், அதுக்காக போயிட்டேன் அப்படின்னு. நேற்றுக்கு அவ்வளோ சுலிமா நீ போயிட்ட நீ அப்படின்னாக்கா, அந்த பக்கமாக நம்ம மலர் சிரிக்க போகிறாங்க. ஓ இதானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க ஜாக்கிங் போனலாம் பார்த்தீங்களா அப்படின்னா, இது என்ன கேள்வி? நேற்று தான் சொன்னேன் போகலன்னு. நீங்கள் அவரோட தானே போனேன், அவரோட வந்தால் தான் அவர் என்ன ஊற்று ஊற்று பார்க்குறாங்கிறாரு. அவரோடலாம் போக முடியாது. அதனால் நான் கிளம்பிட்டேன் நான். இவரோட சேர்ந்து போனாக்கா அப்போ திருப்பி நான் ஓடுனேன் பாரு, நாடுன்னு பாரு, நடந்தேன் பாரு, இதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லைன்னு தான் போனேன். என்ன பேசிகிட்டு இருக்கிற நீ? என்ன பேசிகிட்டு இருக்கிற நீ? என்ன பேசுகிறேன்? நேற்று சொன்னது என்ன சொல்லிட்டு தானே போனேன். 20 வருஷமாக நான் போயிட்டுருக்கேன். போய் தான் அவனு தானே சொன்னேன் நான் அப்படின்னு. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாட்டில் நிற்கிறது நின்னுங்கடா அப்படின்னு போயிட்டே இருக்க போகிறது தான் மதி அப்படிங்கிறது தான். இந்த ரத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை, அடி இல்லை, உதை இல்லை, குத்து இல்லை. ஆனால் எப்புட்றா எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது, இதை பிடுங்கி வெளியே போட்டியாடா அப்படின்னு நாகேஷ் அதுக்கு வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் சொல்லுவார். அந்த மாதிரி அடிக்கிறதில்ல, குத்துறதில்ல, கத்துறதில்ல. ஆனால் நீட்டாக வந்துக்கிட்டு அவங்கள போட்டு வளைச்சி தள்ளிடுறது இருக்கே, அதுதான் மதியோட ஸ்பெஷலு. அதை தான் நம்மளால் ரசிக்க முடியுது அப்படிங்கிறது தான். அந்த பொண்ணை இந்த பொண்ணு ரசிக்கிறது அதை விட சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பணத்தை கொடுத்துட்டான், அவன் 20,000 கொடுத்தாங்கன்னா மலர் என்ன பண்ணுறாங்க, போய் அவனுக்கு சட்டையெல்லாம் வாங்கிட்டு ஒரு வாலெட் வாங்கிட்டு பிள்ளைக்கு பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வராங்க. வந்தால் கரெக்டாக வந்துட்டு வீட்டில் வந்து இவர் இருக்கார், யார் நம்ம மிஸ்டர் தங்கராசு இருக்கிறார். தங்கராசு உட்காந்து பேசியிருக்கார். ஐயோ என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே மறைச்சி ஒழிச்சு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இங்கே பேச்சுவார்த்தை நடக்கும்போது வந்து இப்படி வந்து போகிறா, இப்படி ஜாகிங் போகிறா, இப்படி வாக்கிங் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வந்து அவர் லைஸாக போட்டு கொடுத்துட்றாரு. மாப்பிள்ளை சொன்னார், நான் ஒன்றும் விசாரிக்காமல் பண்ணிட்டேன், கடைசியில் பார்த்தா இப்படி வந்து நிற்கிது. என்ன சொல்கிறீங்க, நீ எல்லாம் மேலே குறை சொல்கிறீங்களா? நீங்கள் நடராத்திரியில் கல்யாணம்னு போச்சு, நான் அதுக்காக ஒரு பொண்ணை பேசி கூப்பிட்டு வந்தேன், அது ஒன்றும் மோசமான பொண்ணலாம் இல்லை, சொன்னால் புரிஞ்சுப்பா. இல்லையே, சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாளே, நான் பக்கமாக பேசுகிறாளே அப்படின்னா, இல்லை நான் பேசிக்கிறேன், நீங்கள் பேசாமல் இருக்க, நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறார். இவர் என்ன பேசுவாருன்னு தெரியாமல் அப்படியே நம்ம பிள்ளை உள்ளார போகுது. உள்ளார போய், என்ன அண்ணி என்னமோ திருட்டுத்தனம் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ரேவதி கேட்டவுடனே, ஒன்றும் இல்லை, என்னமோ தெரியுது, என்ன விஷயம், என்னமோ மறைச்சி வைக்கிறீங்க நீங்கள்? ஒன்றும் இல்லை, இந்த அவருக்கு ஒரு சட்டையும் வாலெட் வாங்கினேன்னு. சட்டை வாலெட் வாங்கியா? சூப்பராக இருக்கு, என்ன அண்ணி திடீர்னு விசேஷம்? இதை பர்த்டே கூட இல்லையே எனக்கு. இல்லை, உங்கள் அண்ணனுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, 9,000 வந்துட்டு இன்க்ரிமெண்ட்டு, 40,000 வந்துட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இருந்தால் அதை வாங்கிட்டு வந்தேன்னா எனக்கு பணம் கொடுத்தாரு, அதில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. ஐயோ சூப்பர், நீ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இங்கே பாரு நீ இதை வெளியே சொல்லிடாதுங்க, 9,000 இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா 90,000 செலவு வைப்பாங்க புதுசாக, நீங்கள் ஒன்றும் கண்டுக்காமல். ரேவதி வி கேனாட் ஜஸ்ட் லவ்வர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணோட கேரக்டராக இருக்குது. அது நல்லாவும் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு முகத்தில் இருக்கிற அந்த துருவு வேறு நமக்கு பிடிக்குது. அப்புறம் கடைசியில் பார்த்தா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. இந்த பையன் வந்துட்டு இங்கே வந்து ஹோட்டல் இதில் சாப்பிட்டு சமைக்கிறாங்க. சமைச்சிக்கிட்டு போது வந்துட்டு முட்டை போடுற பிரச்சனை வருது. முட்டை போடும்போது வந்துட்டு இந்த அம்மா சொல்லிடுது, அவளுக்கு எதுக்கு முட்டை அப்படின்னு. உடனே அதெல்லாம் முடியாது, அவங்களுக்கு சேர்த்தா முட்டை போடுவேன், மலருக்கா முட்டை சாப்பிடணும். சும்மா இருக்காங்களா, காலைல 4 மணிக்கு எஞ்சி வேலை பார்க்குறாங்க, அவங்க தான் அதிகமாக நடக்கிறாங்க, எவ்வளோ நடக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போட்டுருது. அப்புறம் கிளம்பும்போது ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கும்போது வந்துட்டு என்ன சம்பளம்னு கேட்குறாங்க. 20,000. நான் 20,000 20,000 2 லட்சம் நினச்சேன் நான். எங்கள் சுரேஷெல்லாம் வேலைக்கு போகிறான், எங்கள் இதெல்லாம் இங்கே பாருங்கள், 20,000 சம்பளம், நான் போகிறதுக்கு எனக்கு வேலை இருக்குது, உன் மகனுக்கு அந்த வேலையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேஷுவலாக போயிட்டே இருக்குது. இப்போ இதை வந்தோடனே இவன் வந்து கேட்குறான் அடுத்த நாள் வந்துட்டு, என்ன பண்ணிகிட்டு இருக்கிற நீ, என்ன நாங்கள் அம்மாட்ட திமிரா பேசினியாமல அப்படின்னு. இந்த பொண்ணு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கு. திமிரா பேசினேன், என்ன திமிரா பேசுனேன், ஒன்றும் திமிரா பேசலையே நான், வேலை இல்லை, அங்கே வேலை இல்லைன்னு தானே சொன்னேன் நான் அப்படின்னு. இப்போ நான் வேலை வாங்கி தருவியா தரமாட்டியா? அதெல்லாம் வேலை வாங்கி தர முடியாது, இங்கே பாரு எங்கள் அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு தான் இங்கே நடக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே இந்த பொண்ணு சொல்லியிருக்கணும், எப்பா அம்மா பேசி சொல்லி நடக்கணுமா, தண்ணியை போட்டுருந்தோம் உங்கள் அப்பா அம்மா பேசித்தானா அப்படின்னு கேட்டிருக்கணும். அந்த பிள்ளை கேட்கல. அந்த பிள்ளை, நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பேச கேட்குறீங்க, மாமா பேச கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கணும். அதையும் இந்த பிள்ளை கேட்குறாங்க. நிறைய பேசுகிறதே இல்லை. உடனே லைட்டாக பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது, லைட்டாக பண்ணிடலாம். உடனே இந்த பொண்ணு கிளம்பி போய் ஹாலில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுது. அங்கே லைட்டாக உடனே அந்த அம்மா வருது, என்ன ப்ரிப்பேர் பண்ண நீ, 20,000 சம்பளத்துக்கு இன்னும் ப்ரிப்பேர் பண்ணுமா நீ அப்படின்னு பழக்கணும். அது லைட்டாக பண்ணிடுது. லைட்டாக பண்ணு அந்த பொண்ணுக்கிட்ட ஜில்லுன்னு கிளம்பி வெளியே போய் கதவு தந்துட்டு வெளியே திண்ணையில் உட்காருது. திண்ணையில் உட்காந்தா வரான், என்னைக்கு வந்துட்டு இருக்கிற அப்படின்னு. இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறேன் அவ்வளவுதான் அப்படின்னு. அந்த அம்மா வந்து, என்னடா இங்கே பேச்சு, என்ன இந்த நேரத்தை இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறேன், இந்த நேரத்தில் இங்கே இருக்கிறேன்னா, ஆமாம் உள்ளார் லைட்டாக பண்ணிட்டீங்க, இங்கே வெளியே வந்துருக்கிறேன் அப்படின்னு. சரி பரவாயில்லப்பா, லைட்டை போட்டு ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு கூட்டிகிட்டு போ. நமக்கு ஒரு அகிம்சையின் வெற்றி அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது அப்படிங்கிறது தான். ஸோ உள்ளார போய் பண்ணுது. அந்த பொண்ணு வந்துட்டு நம்பாளுங்க 2 பேரும் கூட வச்சு அவன் அந்த பொண்ணு சட்டையை கொண்டாந்து கொடுக்க, அவன் ஒரு சேலையை வாங்கிட்டு வந்து கொடுக்க, மலரும் பறையில் பாக்கியராஜ் ரொம்ப நல்லாவே நமக்கு தெரியுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை போட்டு தள்ளுறது இருக்கே, அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இப்போ காலைல கிளம்புது, 1/2 மணி நேரம் முன்னாடியே கிளம்பிடுது. கிளம்புன உடனே வந்துட்டு என்ன சீக்கிரம் கிளம்புனா, இல்லை சீக்கிரம் போகணும் கிளம்புறேன், அவர் வர்றதுக்குள்ளே போயிடுவான், வந்தாக்க அப்புறம் அவர் நொன்னடைன்னு சொல்லுவார் சொல்லிட்டு அது போட்டு ஜாகிங் போயிடுது.
ஜாக்கிங் போன பாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த பொண்ணுக்கு தெரியும் மலர் தெரியுமே, மலர் உள்ளார வருது, வந்தால் இங்கே வந்து மாமா கிளம்பி நிற்கிறாரு, தண்ணி கொடுக்குறாங்க, கொடுத்தோன்னு வந்துக்கிட்டு எங்கே அவளை காணோம், என்னமோ வீரவசனம் பேசுகிறான், நேற்றுக்கு என்னமோ போகணும் 20 வயசுன்னு போகல, நான் ஜாக்கிங் போகாமல் இருக்க முடியாதுண்ணா, இன்னைக்கு பார்த்தில அவளும் பயந்தவ தான் பார்த்தியா, எந்திரிச்சே வரல, நிறுத்திட்டா பார்த்தியா, நான் போடல அப்படிங்கிறாங்க. வந்து தரட்டும் அப்போயில போடுறதுக்குன்னு இந்த மலர் இந்த நேரத்தில் அது இல்லை, அவன் முன்னுக்கே போயிட்டான்னு சொல்லியிருந்தால் அந்த கதையில் ஒரு ஒரு பிடிப்பே போயிருக்கும். இந்த பொண்ணு சொல்லாமல் இருக்கிறது தான் சூப்பராக இருக்குது. இப்போ அவங்க போகிறாரு, போயிட்டு அவர் வேகமாக வரப்போறாரு, வந்து ஏய் இங்கடி அங்கே ஓடிக்கிட்டு இருக்காடின்னு. ஓடிக்கிட்டு இருக்காளா? ஆமாம். ஏய் பயந்து வீட்டில் இருக்கானே முன்னுக்கே போயிட்டடா அப்படின்னு. ஆமாம் அத்தை, அவன் நான் கிளம்புறதுனாலே போயிட்டா போல இருக்கு அப்படின்னா, ஓய் நீயும் கூட்டு கொள்ளவானியா அப்படின்ட்டு வந்து அந்த பொண்ணு வந்தோன்னு அந்த பொண்ணை திட்ட போகிறாங்க. திட்டுன்னு பாருங்க, நேற்றையே சொன்னேன்ல இவரோட போனால் ரொம்ப வருத்தப்படுறேங்கிறாரு, எல்லோரும் பார்க்குறாங்கிறாரு, இவர் அவமானமாக இருக்கிற, இவர் அவமானப்படுத்த வேண்டாம், நான் தனியாக ஜாகிங் போகிற தனியாக வாக்கிங் போட்டுருணும். அப்போ போகாமல் இருக்க முடியாதானே? போகாமல் இருக்க முடியாதுங்க. ஹெல்த்தியாக இருக்கணும், எனக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், அப்புறம் இருந்தால் தான் முடியும். இதனால் வந்து நான் வந்து ஹெல்த்தெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல போகுது. ஏன்னா